ගරු ක්‍රිෂ්ණන් කොලෙච්චෙල් ගරු මන්ත්‍රීතුමිය මිනිත්තු 9ක කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, முதலாக நான் இந்த சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. அதுதான் நேற்றைய தினம் ஹட்டன் பிரதேசத்தில் செனன் தோட்டத்தில் முழுமையாக ஒரு லயக்குடியிருப்பு தீக்கிரையாகியுள்ளது. மின்சார கோளாறு காரணத்தினால் இவ்வேளையில் விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினராக அவ்விடத்தில் நான் இருந்திருக்க வேண்டும். அவர்களது அந்த தேவைகளை அவ்வேளையிலே பூர்த்தி செய்ய முடிஞ்சாலும் என்னால் அங்கு இருக்க முடியவில்லை. அதனால் அங்கு வாழ் எனது உறவினர்களுக்கு எனது கவலையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் அதே போன்று கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த சபையில் நாங்கள் அமர்ந்து கொண்டு எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் பேசுவதை பார்த்து கொண்டிருக்கும் போது மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், இன்று தொழில் அமைச்சின் வரவு செலவு திட்டம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கும் இவ்வேளையில் விசேடமாக நான் மலையக வாழ் மக்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். இந்த நாட்டில் தொழில் புரியும் அனைத்து தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கும் தனது எதிர்கால வேலை திட்டத்தை தொழில் அமைச்சு முன்வைக்கும் போது மலையக மக்கள் தொடர்பாக இந்த சபையில் நான் சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு விசேடமாக மலையக மக்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாக அன்பாக இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது குடியிருப்பு தொடர்பாக பேசுகின்றார்கள், அவர்களது சம்பளம் தொடர்பாக பேசுகின்றார்கள், அவர்களது சகல தேவைகள் சம்பந்தமாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள். கௌரவ உறுப்பினர் அவர்களே, விசேடமாக எமது வரலாறை நாம் பார்க்காது இன்று மலையக மக்களினது சம்பள பிரச்சனை பற்றி பேசுவதைப் போலவே அவர்களது வரலாறை பற்றி நாம் பேசாது எதையும் நாம் இந்த சபையில் பேச முடியாது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நாட்டில் 1867 ஆண்டு பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை ஆரம்பித்து தேயிலை துறைதான் இந்த நாட்டிற்கு வெளிநாட்டு செலாவணியை கொண்டு வந்து தரும் ஒரு தொழில்துறை. இந்த துறை ஆரம்பிக்கப்படுகின்றது 1867 ஆண்டு. இன்று 2025 ஆண்டு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தேயிலை தோட்டத்துறைக்கு 158 வருஷங்கள் பூர்த்தியாகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலிருந்து தோட்ட தொழில்துறை இந்த நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வளவு காலமும் அன்று வெள்ளையர்கள் அமைத்து கொடுத்த வீட்டிலேயே எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எமது உறவினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விசேடமாக நான் ஒன்று கூற வேண்டும். இன்று நாம் 1700 ரூபாவா, 2000 ரூபாவா, 1500 ரூபாவா, 1000 ரூபாவா என்று மலையக மக்களின் சம்பளத்தை பற்றி பேசும்பொழுது 1972 ஆண்டிலிருந்து 92 ஆண்டு வரையும் இந்த தோட்டங்கள் விசேடமாக இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்த தோட்டங்கள். அவ்வேளையில் ஆட்சியில் இருந்த இந்த அரசாங்கங்கள் இன்று கூக்குரலிடும் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கத்தினால் இந்த தோட்ட மக்களின் மலையக வாழ் மக்களின் சம்பள பிரச்சனை பற்றி இன்று பேசுவதை விட அன்று அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்கும் போது இந்த தோட்டங்கள் அவர்களது சம்பளத்தை மாத சம்பளமாக மாற்றி இருந்தால்
இன்று மலையக மக்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? மலையக மக்களின் சம்பளத்தை மாத சம்பளமாக்குவதை விட இவர்கள் 1992ஆம் ஆண்டு நீண்ட நாள் குத்தகைக்கு பல்தேசிய கம்பெனிகளுக்கு இந்த தோட்டங்களை தாரை வார்த்தார்கள். அதன் பிரதிபலனத்தை இன்று மலையக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும், சுகாதார பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அவர்களது வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இது சகலதுக்குமே இது முதற் காரணமாக இருக்கின்றது. அன்று மலையக மக்களின் சம்பளத்தை மாத சம்பளமாக்கி அவர்களை அரச ஊழியர்களாக்கி இருந்தால் இன்று அவர்கள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களது சம்பளத்தை பிச்சைக்காரர்கள் கேட்கும் அளவிற்கு கீழ்ப்பணிந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்று இருந்த அரசாங்கம், அன்று இருந்த உறுப்பினர்கள், விசேடமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற அவரது அப்பா காலத்தில் தான் இந்த வேலை நடந்தது. சரியாக இருந்தால் இந்த செயல் திட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் கட்டாயமாக மலையக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரது அப்பா செய்த வேலைதான் இது. அவரது அப்பாவோடு இணைந்து கொண்ட அந்த அரசாங்கம் செய்த வேலைதான் என்று. அது மாத்திரமல்ல, இப்படி மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை இப்படி ஆக்கிய இவர்கள் இன்று மலையக மக்கள் தொடர்பாக மிகவும் அன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக இன்று மலையக மக்களின் தொழில் பிரச்சனையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மலையக துறையில் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. பதுளையில் 48, கண்டியில் 24, நுவரேலியா மாவட்டத்தில் 80க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மலையக மக்களின் வாழ்க்கை தரம் மிகவும் கீழ் போயுள்ளது. அது மாத்திரமல்ல, 1992ஆம் ஆண்டு பச்சை தேயிலை கொழுந்து 165% உற்பத்தியில் எடுத்துக்காட்டாக இருந்த போது இன்று 2025ஆம் ஆண்டு 112% குறைந்துள்ளது. இதன் அடிப்படையில் மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறி எங்களுக்கும் இருக்கின்றது. இதன் காரணத்தினால் கல்வி, சுகாதாரம், சகல வழிகளில் இளைஞர்களின் தொழில் ரீதியான பிரச்சனைகள் சகலதுமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம் நான் இந்த சபைக்கு கூற விரும்புகின்றேன். சென்ற காலங்களில் மலையக மக்களின் பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசாத அரசாங்கங்கள் இன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு எதிராக கூக்குரல் விட்டாலும், இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தொழில் அமைச்சினால் மலையக மக்களின் வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்காக சென்ற 2023ஆம் வருடத்திலும் மலையக மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது 10,068 மில்லியன் ரூபாய். ஆனால் நான் மிகவும் ஆடம்பரமாக கூறுகின்றேன், எமது தொழில் அமைச்சினால், NPP அரசாங்கத்தினால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களின் கல்வி, சுகாதார, உட்கட்டமைப்பு சகல பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக 16,738 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதை நான் மிகவும் ஆடம்பரமாக கூறுகின்றேன். அதனால் நான் மிகவும் விசேடமாக கூறுகின்றேன், மிகவும் அவதானமாகவும் கூறுகின்றேன். எதிர்க்கட்சிக்கு நீங்கள் கூக்குரலிடுவதற்கு முன்பு, நீங்கள் மலையக மக்கள் தொடர்பாக பேசுவதற்கு முன்பு உங்களது வரலாற்று ரீதியான நடைமுறையை பாருங்கள் என்று கூறிக்கொண்டு மலையக மக்களுக்கு மிகவும் அன்பாக கூறுகின்றேன். இந்த ஏமாற்று பேர்வழிகள் இன்றும் வந்து உங்களது பிரச்சனைகளை பேசுவார்கள், ஆனால் உங்களுக்கு தீர்வு கொடுக்க மாட்டார்கள். 76 வருட காலம் இதைத்தான் செய்தார்கள். அதனால் எதிர்வரும் காலங்களில் உங்களது தேவையை பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.